ரசித்து சார் நான் அதை உடனே பண்ணுறேன். அவர் மேனேஜர் குமார் சார் 2 பேரும் தான் கேட்டாங்க. அது கேட்ட உடனே ஒருத்தரை பார்த்து சூப்பராக இருக்குது, நம்ம பண்ணிடுவோம் சார் அப்படின்னாங்க. அப்படி தான் அந்த அன்பா அழகாக ஸ்டார்ட் ஆனது சார். சார் தியாகராஜன் சார். இல்லை சார், எல்லாத்தையும் அவர் கேட்குதா, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார்ல. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு உண்மை இல்லை. சுகு சார் சொன்னாப்புல அதான் எல்லாமே சொல்லி முடிச்சேன். இதுக்கு மேலே நான் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. கதையை சொன்ன உடனே அது ரொம்ப பிடிச்சி போச்சு, அவ்வளோதான். அது இவங்களுக்கும் அவ்வளோதான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன். கதை உங்களுக்கு 20 மினிட்ஸ் சொல்லியிருப்பாரு ஃபஸ்ட்டு. இல்லை ஃபுல் நரேஷன் கொடுத்துருவாங்க. ஃபுல் தான் சொன்னீங்க, ஃபுல் ஸ்டோரி சொன்னீங்க. அவ்வளோதான் இருக்கும். பட் அது கேட்டவுடனே இது எல்லாருக்குமே சரி, அவர் சொல்கிற விதத்துலேயே பிடிச்சிடும், தெரிஞ்சிருக்கேன் சார். தியாகராஜன் சார், இந்த சண்டையில் நீங்கள் எதுவும் பாதிக்கப்படுறீங்களா சார்? சார் நம்ம அந்த டாப்லேருந்து வெளியே போவோமா சார்? அது முடிஞ்சு போச்சு சார். அது ஏன்னா நாங்களே அதை பதிவு பண்ணிக்க விரும்பணும், பின்னாடி பார்க்கறதுக்கு எங்களுக்கே இதுவாக இருக்கும்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை சார். சார் ஒரு நிமிஷம், 3 அங்கே முடிச்சுட்டு வந்துட்டோம். அங்கே கேட்குறாங்க மைக் அங்கே கொடுமா, அங்கே முடிச்சுட்டு இங்கே திருப்பி. சார் வணக்கம். பொதுவாக உலகத்திலேயே ரொம்ப ஒரு மன நிம்மதி உள்ள மனிதர்கள் வாழக்கூடிய நாடுகள்னு ஒரு 10 சொல்கிறாங்க. அந்த 10 பின்லாந்து, நார்வே இந்த மாதிரி. அங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னா, கடவுள் மறுப்பாளர்கள் அதிகம், அடுத்தது விவாகரத்துகள் அதிகம். ஆனால் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு தம்பதி அப்படின்னாலே அவங்க விவாகரத்தே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அது யதார்த்த மனநிலைக்கும் ஒரு பெண்ணுரிமைக்கும் எதிரான ஒரு மனப்போக்கா, அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமாக கேட்குறேன், உங்கள் படம்ட்டு கேட்கல. அப்படி இல்லாமல் இயல்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா என்ன சார்? முதல்ல நீங்கள் ஒட்டுமொத்தமாக கேட்கலாம், நாங்கள் எங்கள் படத்தில் தான் பதில் சொல்ல முடியும். இந்த படத்தில் நாங்கள் டிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசலை. நாங்கள் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே இருக்க இஷ்யூ தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது என்னவா இருக்குது, என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க மொழியை. அப்புறம் இது